Taste the Daily. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 5 முறை IPL கோப்பைக்கு அழைத்து சென்ற மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெற சரியான நேரம் இருந்த போதும் ரசிகர்களுக்காக மேலும் ஒரு IPL தொடரில் விளையாட விரும்புவதாக தெரிவித்தார். ரசிகர்களுக்காக 2024 IPL தொடரில் விளையாட முடிவை எடுத்தாலும் CSK அணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் விதமாக தன்னுடைய கேப்டன் பதவியை புறக்கணித்த தோனி ஒரு வீரராக மட்டுமே விளையாடி வருகிறார். இந்நிலையில் தோனியை மீண்டும் ஒரு கோப்பையுடன் அனுப்பி வைக்கும் முயற்சியாக 7-6 என 6வது கோப்பை நோக்கி விளையாடி வருகிறது சென்னை அணி. தொடக்கத்தில் புள்ளி பட்டியலில் நல்ல இடத்தில் இருந்த CSK அணி அதற்கு பிறகு சில தோல்விகளால் ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது. கடைசி 3 போட்டிகளில் 2இல் வெல்ல வேண்டும் என்ற இக்கட்டான நிலையில் குஜராத் அணிக்கு எதிராக தோல்வியடைந்த சென்னை அணி முக்கியமான போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்த்து விளையாடியது. தங்களின் சேப்பாக்கம் கோட்டையில் நடந்த போட்டியில் முதலில் பந்து வீசிய சென்னை அணி ராஜஸ்தான் பேட்டர்களை தங்களின் அபாரமான பந்து வீச்சால் திணறடித்தது. முதல் 6 ஓவரில் 3, 4, 6 ரன்கள் என சொற்ப ரன்களையே அடித்த ராஜஸ்தான் அணி பவர் பிளேவில் 42 ரன்கள் மட்டுமே அடித்து ரன்களை எடுத்து வர முடியாமல் திணறியது. தொடர்ந்து சுமாரான பேட்டிங்கை வெளிப்படுத்திய ஜெய்ஸ்வால் 110 ஸ்ட்ரைக் ரேட்டிலும் ஜோஸ் பட்லர் 80 ஸ்ட்ரைக் ரேட்டிலும் விளையாட 2 கலக்கலான டெலிவரி மூலம் ஜெய்ஸ்வால் மற்றும் பட்லர் இருவரையும் அடுத்தடுத்த ஓவர்களில் வெளியேற்றிய சிமர்ஜித் சிங் கலக்கி போட்டார். உடன் களத்திற்கு வந்த கேப்டன் சஞ்சு சாம்சனும் ரன்களை அடிக்க முடியாமல் தடுமாறினார். வெறும் 5 பவுலர்களோடு மட்டுமே சென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு தரமான பிளானிங் உடன் வந்து RR அணியை சம்பவம் செய்தனர். ரன் எப்படியும் வந்துவிடும் என காத்திருந்த ராஜஸ்தான் ரசிகர்களுக்கு கடைசி வரை ஏமாற்றமே மிஞ்சியது. 19 பந்தில் 15 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறிய சஞ்சு சாம்சன் ஏமாற்றினார். யார் தான் அடிக்க போறீங்க என்ற விரக்திக்கு ரசிகர்கள் செல்ல கடைசியாக ஜோடி சேர்ந்த ரியான் பராக் மற்றும் துரு ஜுரேல் இருவரும் 5 சிக்சர்களை பறக்க விட்டு ரன்களை எடுத்து வந்தனர். 3 சிக்சர்கள் ஒரு பவுண்டரி என விரட்டிய பராக் 47 ரன்களும் 2 சிக்சர்கள் ஒரு பவுண்டரி என விளாசிய ஜூரேல் 28 ரன்களும் அடிக்க 20 ஓவர் முடிவில் 141 ரன்கள் மட்டுமே எடுத்தது ராஜஸ்தான் அணி. 142 ரன்கள் என்ற எளிதான இலக்கை நோக்கி விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பேட்டர்கள் ஒரு அணியாக சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டனர். தொடக்கத்தில் 2 சிக்சர்கள் ஒரு பவுண்டரி என பறக்கவிட்ட ரச்சின் ரவீந்திரா ரன்களை எடுத்து வர அடுத்து களத்திற்கு வந்த டேரில் மிச்சல் 4 பவுண்டரிகளை விளாசி கெத்து காட்டினார். ஆனால் சீரான இடைவெளியில் விக்கெட்டை கைப்பற்றிய ராஜஸ்தான் அணி ஆட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒரு பவுலிங்கை வீசியது. என்னதான் விக்கெட்டை வீழ்த்தினாலும் இறுதி வரை களத்தில் இருந்த கேப்டன் ருத்ராஜ் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி போட்டியை இறுதி வரை தனியாளாக எடுத்து சென்றார். ஆட்டம் ஒரு கட்டத்தில் மந்தமாக செல்ல களத்திற்கு வந்த சிக்சர் தூபே 2 பவுண்டரி 1 சிக்சர் என பறக்க விட்டு இலக்கிற்கு அருகாமையில் அணியை எடுத்து சென்றார். முடிவில் 2 சிக்சர்கள் ஒரு பவுண்டரி என விரட்டி கெத்து காட்டிய ருத்ராஜ் 42 ரன்கள் அடிக்க சென்னை அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த தோல்வியின் மூலம் தங்களுடைய மொமெண்டை தவறவிட்டிருக்கும் ராஜஸ்தான் அணி தொடர்ந்து 3 போட்டிகளில் தோற்று ஹேட்ரிக் தோல்வியை பதிவு செய்துள்ளது. புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு சென்றிருக்கும் சென்னை அணி பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்கும் ரன் ரேட்டுடன் சிறப்பான இடத்தில் நீடிக்கிறது. ஆட்ட நாயகனாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய சிமர்ஜித் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். Taste the Daily.